வந்து சார் எங்களுக்கு அவ்வளோ உயிர் பயம் காட்டினாங்க சார். அவங்க நிறைய ஆளுங்களெல்லாம் கூட்டின்னு வந்து பொம்பளை ஆம்பளைங்களாம் வந்து அசிங்கமாக எங்களை கேட்டு என்னையும் என் பசங்களையும் கதவெல்லாம் உடைக்க டாப்பாலாம் கழண்டி வந்துச்சு சார். ஃப்ரிட்ஜு தையல் மிஷின்லாம் எடுத்து முட்டு கொடுத்து நாங்கள் வச்சுட்டு இருந்தோம். ஆனால் காவல் நிலையத்துக்கு நிறைய வாட்டி ஃபோன் பண்ணோம் சார். ஃபோன் பண்ணோம். அதுக்கப்புறம் கூட அவங்க ஒருத்தர் 2 பேர் வந்துட்டு போகிறாங்க. மறுபடியும் ஆரம்பிக்கிறாங்க சார். இன்றைக்கி உங்களை இந்த மாதிரி ஏதோ வெட்டிடுவேன் குத்திடுவேன் அந்த மாதிரி சொல்லி ரொம்ப உயிர் பயம் காட்டாங்க சார். நேற்று ஃபுல்லாக வந்து டிசி ஆஃபீஸில் தான் இருந்தேன். நேற்று ஒரு 10 மணி வரைக்கும் டிசி ஆஃபீஸில் இருந்தேன். அப்புறம் 11 மணி வரைக்கும் நாங்கள் திருவத்தூர் ஸ்டேஷனில் தான் இருந்து ஒரு கொஞ்சம் போலீஸை அனுப்புங்க சார், நீங்கள் அனுப்பிச்சா தான் நாங்கள் அங்கே போய் நாங்கள் வீட்டில் இருக்க முடியும், எங்களை ஏதோ பண்ண பார்க்குறாங்க. அவங்க இதெல்லாம் விற்கலைன்னா எங்கள் மேலே எதுக்கு சார் இவ்வளோ கொலவெறி தாக்குதல் நடத்துகிறாங்க? பொம்பளை பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டுறாங்க பசங்க, அந்த மாதிரி பண்ணுறாங்க சார். ஒரே மன உளைச்சல், உயிர் பயம் சார் எங்களுக்கு. போலீஸ் வந்து நீங்கள் அங்கே இருக்காதீங்க, போலீஸ் சொல்கிறாங்க அவங்க பாட்டுக்க வித்துன்னு போகிறாங்க. ஒரு போலீஸ் சார் அப்படி சொல்கிறாரு, வித்துன்னு போகிறாங்க, நீங்கள் அங்கே இருக்காதீங்க, காலி பண்ணிடுங்க, பிரச்சனை வர இடத்துல எதுக்கு இருக்கிறீங்க அப்படி சொல்கிறாங்க சார். என் பொண்ணு 11வது படிக்குது, 12வது முடிச்சோன்னா நான் காலி பண்ணிடுறேன் சார் அங்கேருந்து. அப்படி இல்லைன்னா கூட ஒரு 3 மாதம் டைம் கொடுத்தா கூட நான் அங்கேருந்து நான் காலி பண்ணுறேன். அது வரைக்கும் எங்கள் உயிருக்கும் மானத்துக்கும் எங்கள் உடமைகளுக்கும் எந்த ஒரு ஆபத்து இல்லாமல் காவல் நிலையத்தில் இருக்கிறவங்க தான் சார் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அந்த கெஞ்சா விற்கிறவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் சார்.